இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிதான் அதற்கு காரணம் என்பதை தம்பி வேடன் 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினான். நான் சொன்னேன் 35 வருஷமா நான் பேசுற அரசியல நீ 3 நிமிஷத்துல பாட்டுல சொல்லுவீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி சொன்னான், ஐயா நீங்க எல்லாம் பேசுறதுனாலதான் நாங்க எல்லாம் பாடுறோம். இன்றைக்கு எல்லா துறைகளிலும் காலரை புரிந்து விட்டுக் கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தலைமுறை நடக்கிறார்கள் என்று சொன்னார். இது போன்ற பரந்த வீதிகளில் நீர்நிலை போடுகிறார்கள் என்று சொன்னார். பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கு விடுதலை போட்டுகிறார்கள் என்று சொன்னார். அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் நிலை. அந்த தோழர்கள் கேட்டாங்க, ஏன் நீங்க ஒரு ஆள் கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா, ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க? கண்ணார பார்க்கணும். கட்டினோட சூழல் கோட்டு சூட்டு ஆறு நாள் பேர்கள் கோட்டு சூட்டு ஓட்டு வேண்டும். ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும். அவருக்கு காட்சி சட்டை தான் சரி என்று என்ன கூடாது, கண்கள் துணிதான் சரி என்று கிடக்கக்கூடாது. காந்தி துணி இல்லாமலே இருந்தார், நிலவடமோடு இருந்தார். அது அவருக்கு மரியாதை. சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடு தான் வெளியே போவார். அந்த குடும்பம் வறுமையிலே வாழ்ந்த போது உதவியை கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் அத்தனை பேர் என்னோட வந்து கோட்டு சூட்டோட இருக்கிறான். அம்பேத்கர் மாதிரி நடக்கிறோம். அம்பேத்கர் மாதிரி சனாதன சக்திகளே அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கோ, அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கோ. எங்களை கூமுட்டைகள் என்று எண்ணாதீர்கள். கண்ணில் விரலை விட்டு துளாடுவோம். அரசியல் நீங்க பேச முடியாது. அரசியல் பேசுவா வா, அரசியல் பேச கொஞ்ச மாதிரி சாதி வழியை பேசுறாங்க. எல்லாத்தையும் ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல, அறிவு பரம்பரை ஞானத்தை சார்ந்தவர்கள். எங்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு நெய் சிரிப்பு ஏற்படும். நாடி நரம்புகள் முறுக்கேறுகிறது, தலை நிவர்கிறது, மீசை முறுக்கேறுகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்த டிப்டாப்பா மிடுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான்னா அவன் சிறுத்தை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறார் என்றால் விடுதலை சிறுத்தை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அவன் விடுதலை சிறுத்தை. எவ்வளவு தில்லுமுள்ளு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். இதே திருச்சியை இந்த பேருந்து எடுப்பதற்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம ஆளுங்கட்சி கூட்டத்தில் தான் இருக்கிறோம். காவல்துறை சொன்னாங்க எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல. அந்த மாதிரி இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உச்ச உயர்நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு கொடிக்கம்பங்கள்லாம் வெளியேற்றணும், இடிக்கணும், அப்புறப்படுத்தணும். மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு. போலீஸ் ஹைவேஸ் ஏதாவது ஒரு வாய்ப்பு உடனே இறங்கினாங்க களத்துல. சிறுத்தைகள் கொடியெல்லாம் இந்தியா
இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற முடியவில்லை, பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, பேரணி நடத்த முடியவில்லை, மாநாடு நடத்த முடியவில்லை. இப்படியெல்லாம் நெருக்கடிகள் 25 ஆண்டுகளாக நாம கூட்டணி இருப்போம். கூட்டணி கட்சியாக ஒரு மேல ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவான் என்ன ஒரு நாள் காட்டினாங்க. அந்த தம்பி ஒரு நாள் சிறுத்தையா மாறுவான், பொறுமையா இருங்க என்று நான் சொல்லியிருக்கேன். வண்டியை கல்லெடுத்து அடிப்பான், அந்த தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவான் என்று நான் சொல்லியிருக்கேன். இப்படித்தான் இந்த அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் தாக்கு பிடிக்கின்ற இயக்கம் 4 நூற்றாண்டு காலம் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறது. ஏன் திமுக ஆதரிக்கிறோம்? திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும்? எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வரப்போதா, இடி ரைடு வரப்போதா, வேற என்ன செய்ய முடியும்? மாநில அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது, மத்திய அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எதற்காக பயப்பட வேண்டும்? யாருக்காக பயப்பட வேண்டும்? என்ன நெருக்கடி? நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், மார்க்சின் கருத்தின் வாரிசுகள். அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து தெளிவாக எடுத்து உறுதியாக நிற்போம். எல்லா கதையும் அடைச்சு என்ன பண்ண போறாரு? எங்களுக்கான காலம் கணிவு வரையில் நாங்கள் காத்திருப்போம். அதுதான் டெம்பரரி, ஒரு தற்காலிகமான விளைச்சலுக்காக நாங்கள் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள். நான் சொல்லுவேன், எங்களை நோக்கி அதிகாரம் வரும், எங்களை நோக்கி தற்காலிகம் வரும், எங்களை ஒரு ஓரமாக உட்கார் என்று சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும். எங்களை இறங்கி போய் ஒரு ஓரத்திலே நில் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிற இடமே அந்த அவையின் மையமாக மாறும். எங்களை ஓரம் கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்கள் மையம் என்பதை நிறுவுவே. அரசியல் அருமை தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு. இடங்களை பற்றி பேச்சுவார்த்தை முடிவு செய்து கொள்வது வேறு. ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு. அவ்வளவுதான். யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 2002 ஜெயலலிதா அம்மா மதமார்க்க தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அது முஸ்லிம்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, பாதிரியார்களுக்கு எதிரானது, இமாம்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் சொன்னபோது இல்லை இல்லை அது எங்களுக்கு எதிரானது, தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம். அப்பதான் 2002 தமிழ் பெயர் சூட்டுதல் நடவடிக்கை எடுத்தோம். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கும் அந்த சனாதன அரசியலை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டியிருக்கிறோம். அதுல இருந்து இன்னைக்கு நாம் மாறல. அதே அம்மையாருக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆடு கோழி பலியிடக்கூடாது. என்ன ஆடு பலியிடுவாங்க, கோழி பலியிடுவாங்க, வேற பன்றி பலியிடுவாங்க. இதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. உடனே நாம சேலத்தில் ஒரு மாநாடு போட்டோம். இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு, எதிர்ப்பு மாநாடு. அந்த பண்பாட்டை எங்க மேல திணிக்காத. எங்க குலதெய்வத்துக்கு நாங்க சாராயம் வச்சு படைப்பது எங்க கலாச்சாரம். எங்க குலதெய்வத்துக்கு நாங்க கோழியை வெட்டி சமைச்சு கறி சமைச்சு எங்க முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான். அவன் பேரு மாயம், என் குலதெய்வம் பேரு மாயம். அவன் உண்மையா பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன். அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறாங்க. மீன் படைப்போம், கருவாடு படைப்போம், பன்றியை வெட்டி
பன்றி கறியை சமைச்சு அது சாப்பிடுவோம், படைச்சி சாப்பிடுவோம். இது எங்க கலாச்சாரம்? இதை தடுக்கிறது நீ யார்? இதை தடுத்துட்டு குலதெய்வத்தெல்லாம் வழிபடாத, நீ பெருந்தெய்வத்தை வழிபடு. அப்படியே சனாதனத்துக்குள்ள நுழைக்கு பிஜேபிக்கு போய் ஓட்டு போடுன்னு சொல்லியா? திடீர்னு முருக பக்தர், அங்க முருகனுக்கு மேல பக்தி இருந்துச்சு. அங்க போனா ராம பக்தர், பீகார் போனா கிருஷ்ண பக்தர், மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர், மேற்கு வங்க போனா காளி பக்தர், தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர், கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர். எத்தனை வேஷம் போடுறோம் பாருங்க பிஜேபி. மக்களை ஏற்படும். என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா? குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா? மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா? ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா? பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா? கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா? இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா? தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா? ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? மதமாரியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நீ எதுக்கு முருகப்பெருமான் மாநாடு நடத்துற? இதுதான் சனாதன புத்தி, உத்தி, அரசியல். இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள். தலித்தியர் இந்துக்கள் தானே, இதே பிஜேபி காரன் தலித்தியர்களுக்கு தேர்தல் போராடி இருக்கிறானா? மேற்காலில் கோயிலை திறக்கணும் போராடி இருக்கிறானா? சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா? சேரிகளை கொடுக்கும் போது கண்டித்து இருக்கிறானா? வேப்பந்தட்டில் கோர்ட்டு ஜட்ஜி கொடுத்துட்டான், ஸ்டே கொடுத்துட்டான். ஒரு 100 மீட்டர் எசிக்கு தேர்வு வரட்டும் முடியாதுன்னு கலெக்டர் சேர்ந்து தீர்மானம் போடுறாங்க. கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்தோ அப்படியே. இது என்ன தீர்மானம்? கடந்த காலத்தில் எப்படி இருந்தோ அப்படியே இருந்து சொல்றதுதான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க. அவன் என்ன சொல்லிடணும்? ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி. அந்த காலம் வேற, 1945 முன்ன இருந்தது வேற, 1950 முன்ன இருந்த இந்தியா வேற, 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. 50க்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா. அந்த மனு இந்தியா மனுவை மீட்பதற்கு புறப்பட்டு வந்தவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் எழுதின சட்டம் மனு சாஸ்திரம், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டிடியூஷன். 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. இந்த இந்தியாவில் 100 மீட்டர் தேவை கொண்டு வர மாட்டேன் நீ சொல்றனா? நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச? நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச? பாத்தீங்களா? இயற்கை ஒத்துழைப்பு தருதா இல்லையா? போயிருச்சு. நீங்க டிவைடர்ல ஏன்னா லைட்லாம் கட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா லைட் நமக்கு வந்துருக்கும், வெளிச்சம் நல்லா இருக்கும். தோழர்களே, இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபிக்காரர்கள். அந்த பிஜேபியுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க. சில பேர் சினிமா புகழோடு வந்துடுறாங்க, ஹீரோ என்ற அந்த வேஷத்தில் வந்துடுறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கும். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிடுவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிடுவாங்க. நடக்குமா? ஏமாறுவீர்களா? அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள்? நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான், விளங்க மாட்டான். அம்பேத்கர் அரசியலே வேற, அதை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. இன்றைக்கும் அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள்.
இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சினிமா அந்தந்த ஏரியாவில் தான் கூட்டம் வரும். அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ. நீ 100 படத்துக்கு ஹீரோ. அம்பேத்கர் இறந்தது 56. இன்னைக்கு நீங்க கலிபோர்னியா ஒரு ஓட்டு செலவாது. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம் தான் வெற்றி. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம் தான் ஆட்சி. அதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை, அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்லுங்கள். அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது. அதுதான் இந்த பேரணி. அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி. வாங்கன்தான் கூட்ட எங்கிருந்துதான் இப்படி கிளம்பினீர்களோ இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறை அந்தந்த மடக்கி வச்சிருக்காங்க. திருச்சியே கிளறி போயிடும். அது மீண்டு வருவதற்கு நேரமாகும். இப்ப நம்ம வெளியே போட்டு 2 மணி நேரம். அதான் கவலை. பாதுகாப்பா நீங்க திரும்பி இன்னொரு பேரணி நடக்கும். இப்படியே திரும்ப நீங்க மன்னார்புரம் போகணும், இப்படியே நடந்து போகணும். உங்க வண்டி எல்லாம் அங்கதான் வரும். இந்த பாலத்துக்கு கீழே பஞ்சப்பூர்ல இருந்து வந்து தென் மாவட்ட வண்டியெல்லாம் இங்க வந்து மன்னார்புரத்தில் நிற்கும். நீங்க ஏறி போயிடலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா ஜீகாந்தர் வட மாவட்ட வண்டிகள்லாம் வந்துடும். நீங்க திரும்ப இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். மறுபடியும் பேரணி. தோழர்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். இந்த பேரணி ஒரு செய்தியை சொல்லுகிறது. என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால், எல்லாவற்றையும் விட முதன்மையானது தேசம். 2026 தேர்தல், அதுல பேரம், அதுல சீட்டு, அதுல வெற்றி தோல்வி, அதெல்லாம் விட கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் விட தேசம் முதன்மையானது. அந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், அம்பேத்கர் தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அதுல உயிர் மூச்சு கோட்பாடு, ஆன்மான்னு ஆங்கில வடமொழியில் சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனுடைய ஆன்மானா உயிர் மூச்சு. அதுல முக்கியமா 3 இசம் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. 1 செக்யூலரிசம், 2 புளூரலிசம், 3 பெடரலிசம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்க சொல்ல தெரியணும். செக்யூலரிசம், பெடரலிசம், புளூரலிசம், இதை தாண்டி 4 பேசிக் ஃபேக்டர் இருக்கு. 4 அடிப்படை கூறுகள்: நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் அம்பேத்கரிசம், இதுதான் கான்ஸ்டிடியூஷன். இதன் அடிப்படையில் தான் புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம். அப்படி உருவானால் அந்த தேசத்திற்கு பெயர் அம்பேத்கர் தேசம். அம்பேத்கர் கண்ட கனவு, அம்பேத்கர் இந்தியா. அதுதான் அம்பேத்கர் உருவாக்க நினைத்த இந்தியா. அந்த இந்தியாவில் சாதி இருக்காது, பாகுபாடு இருக்காது, ஆண் பெண் பேதம் இருக்காது, உயர்ந்த தாழ்வு என்ற அகந்தை இருக்காது. உயர்ந்த சாதிதான் நாங்கள் என்று சொல்லுகிற இருமாப்பு இருக்காது. எல்லாம் சகோதரர்களாக நாம் வாழ்வோம். இஸ்லாமியர்கள் எங்கள் சொந்தம், கிறிஸ்தவர்கள் எங்கள் சொந்தம், இந்துக்கள் எங்கள் சொந்தம், சமணர்கள் எங்கள் சொந்தம், சீக்கியர்கள் எங்கள் சொந்தம், பௌத்தர்கள் எங்கள் சொந்தம். யாரும் ஊரே, யாரும் கேடு. அப்படி ஒரு இந்தியாவை நாம் கட்டமைக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகள் ஒன்றான செக்யூலரிசம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதைத்தான் செக்யூலரிசம் என்பதை நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால்,
எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது என்பது மட்டுமல்ல, எந்த மதத்தையும் எதிர்க்க கூடாது, எந்த மதத்திற்கும் எதிரான பகையை வளர்க்க கூடாது. அதுதான் செக்யூலரிசம். இன்னைக்கு இந்த அரசு என்ன பண்றாங்க தெரியுமா? நீ இந்து மதத்துக்கு ஆதரவா பேசு, முருகபக்தர் மாநாடு நடத்து, ஐயப்பன் மாநாடு நடத்து, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் செய்யக்கூடிய மிக முக்கியமான முரண்பாடான அரசியல் என்னவென்றால், முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த தேசத்தின் அந்நியர்களாக காட்டுகிறார்கள், பகைவர்களாக காட்டுகிறார்கள், எதிரிகளாக நிறுத்துகிறார்கள். எந்த மதத்திற்கு எதிராகவும் செயல்படக்கூடாது. அதுதான் செக்யூலரிசம். தொடர்களே, குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. உறுப்பியர் 370 நீக்கம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. முத்தலாக் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. ஒரு அரசாங்கம் இப்படி எதிராக செயல்படலாமா? அரசுக்கு மதம் இல்லை. இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் உண்டு, இல்லை என்று மறுக்கவில்லை. அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியாவுக்கு அரச மதம் வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த மதத்தை அரச மதமாக அறிவிப்பது? இதுதானே விவாதம் நடந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், காந்தியடிகள், இவர்கள் எல்லாம், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்கள் எல்லாம் நீண்ட நெடிய விவாதத்திற்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் தான் செக்யூலரிசம். எல்லா நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு, மேற்கத்திய நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு, ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் செக்யூலரிசம் உண்டு, அமெரிக்காவிலும் கூட செக்யூலரிசம் உண்டு. ஆனாலும் அவர்கள் அரச மதம் என்று ஒரு மதத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அந்த மதத்தால் எந்த பாகுபாடும் இல்லை. மூட நம்பிக்கைகள் இருக்கலாம். பேய், பிசாசு, அடுத்த பிறவி, இந்த பிறவி, போன பிறவி, சடங்கு சம்பிரதாயங்கள், இது இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பார்சியில் சகோதரத்துவம் இருக்கிறது, சீக்கியத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பௌத்தத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, சமணத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது. இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டா? அண்ணன் தம்பியில் உறவாட முடியுமா? எவ்வளவு பெரிய பாகுபாடு! இதையே இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்பார்கள், சுய விமர்சனம் செய்ய தயங்குகிறார்கள். அம்பேத்கர் எதிர்த்தது ஏன்? பெரியார் எதிர்த்தது ஏன்? மகாத்மா பூலே எதிர்த்தது ஏன்? அம்பேத்கர் என்ன முஸ்லிமா? பெரியார் என்ன கிறிஸ்தவனா? இங்கே சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, பெரியார் கன்னடர். என்னையா அரசியல்? கருணாநிதி தெலுங்கர். அப்படின்னா நீ அம்பேத்கர் என்ன சொல்ற? அம்பேத்கர் என்ன சொல்லுவ? அம்பேத்கர் யார்? அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம், அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது, பாட்டாளிகளுக்கானது, உழைப்பவர்களுக்கானது, சிறுபான்மை மக்களுக்கானது. அவருடைய வாழ்க்கையினுடைய கோட்பாடு, வாழ்க்கையின் கோட்பாடு முக்கியமா, அவன் பேசிய மொழி முக்கியம், அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியம். இந்த தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா? எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன். அம்பேத்கரை வேண்டாம் என்று நான் சொல்ல முடியுமா? அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது? அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்ளதா? மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்ளதா? அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்ளதா? நாயகரை தலைவராக ஏற்றுக்கொள்ளதா? நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளதா?
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகெங்கு வாழ்கிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர். அவரை எப்படி நாம் மொழி அடிப்படையில் பிரித்து பார்க்க முடியும்? பெரியாரும் அம்பேத்கர் நண்பர்கள், மகாத்மா பூலேவின் வாரிசுகள். துருவி துருவி போய் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் புத்தரின் வாரிசுகள். அம்பேத்கர் புதிய புத்தராக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்தார். அப்படிப்பட்ட அந்த மாவீரரின் கொள்கை வழியிலே நாம் எல்லா வரம்புகளையும் கடந்து தேசிய அளவில் சிறுபான்மை மக்களையும் இதர விளிம்புநிலை மக்களையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறோம். இது இடையில 2 வருஷம் தேர்தல் வரும். அதுல 8 10 பிரச்சனை கிடையாது, 10 20 பிரச்சனை கிடையாது. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறோமா இல்லையா, உறுதியாக இருக்கிறோமா இல்லையா, அதுதான் முக்கியம். அம்பேத்கருக்கு துரோகம் இழைக்கக்கூடாது, அம்பேத்கருடைய கொள்கைக்கு நாம் துரோகம் இழைக்கக்கூடாது. யார் துரோகம் இழைக்கக்கூடாது, யார் துரோகம் இழைத்தாலும் சிறுத்தைகள் ஒருபோதும் சும்மா ஒரு 100 நாற்காலி முன்னால பெண்கள் உட்காரன்னு போட்டோம். ஆனா